மனசுல ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். நீ ஜெயிச்சிட்ட, ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குக்கா. இப்ப ஏன் உனக்கு அந்த சந்தேகம்? அந்த கந்து வெட்டிக்காரன் எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தான்? உனக்கு எப்படி தெரியும்? ஏன் நான் ஆபீஸ்ல இல்லைன்னு எனக்கு தகவல் வராதா? ஓ, ஆள் வச்சிருக்கியா நீ? ஆமாக்கா, உன் நல்லதுக்கு சொல்லு, அந்த ஆள் எதுக்கு ஆபீஸ்க்கு வரா? அக்கா, அந்த கந்து வெட்டிக்காரன் ஆபீஸ்க்கு வரான், கோவமா பேசுறான், நீ ஏன் எனக்கு சந்தேகம் வர்ற மாதிரியே நடந்துக்கிற? சொல்லு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த கந்து வெட்டிக்காரன் திவ்யாவோட கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கான். எங்க நீயும் அந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கியோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. நீ கோவக்காரிதான், ஆனா அவன் கொலைகாரன், ஊரே சொல்லுதுக்கா. அவன் விஷயத்துல நீ எதுலக்கா மாட்டிட்டு இருக்க? சொல்லுக்கா. என்ன அவன் உன்னை எதுலயோ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கானா? அப்படி அவன் பிளாக்மெயில் பண்ணா என்கிட்ட சொல்ல மாட்டியாக்கா? அக்கா, உனக்கு என் மேல நம்பிக்கையா? நீ கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் என்கிட்ட பதில் இருக்கு, ஆனா இப்ப சொல்ல முடியாது. டைம் வரும்போது நானே சொல்றேன். ஆனா ஒண்ணு, உன் அக்கா புத்திசாலி, அவ்வளவு சீக்கிரமா எந்த விஷயத்தையும் மாட்டிக்க மாட்டா. ஆமா, எதை சொன்னாலும் இது ஒண்ணு சொல்லி என் வாயை அடைச்சிருக்கா நீ. அக்கா, அக்கா, உனக்குன்னு இருக்கிறது நானும் ரம்யாவும் தான். நமக்கு உறவுகளே கிடையாதுக்கா, எதிரிகள் தான். ரம்யா கூட ஒரு காலகட்டத்துக்கு மேல தான் புருஷ பேச்ச மீற முடியாது. நான் மட்டும் தாக்கா உனக்கு இருக்கேன், அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. கடவுளே, இந்த அக்காக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் அர்ஜுன். சாரி சார், நீங்க கோர்ட்டு கிளம்புறதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போனோம் தான் வந்தேன். உங்க வேலைன்னு ஒண்ணு கெடுத்து இல்லையே? நோ நோ, நாட் அட் ஆல். அர்ஜுன், உண்மையை சொல்ல போனா உங்க கேஸ் விஷயமா தான் நானும் சாரும் பேசிட்டு இருந்தோம். எஸ். ஓ, அப்படியா? ஆமா, இன்ஸ்பெக்டர் கனி ஜெயில இருக்கிற திவ்யா கேஸ்ல உள்ள இருக்கிற கைதியை பார்த்து பயமுறுத்திட்டு வந்திருக்காரு. அத கந்து வெட்டிக்காரன் பார்த்திருக்கான், தைரியம் சொல்லிட்டு வந்திருக்கான். ஓஹோ, அதான் அந்த கந்து வெட்டிக்காரன் அபிராமி பக்கம் ஆபீஸ்க்கு வந்திருக்கானா? என்ன, அபிராமியும் ஆபீஸ்ல வந்து பார்த்தானா? பார்க்க வந்தது மட்டும் இல்ல, படபடப்பா பேசியிருக்கான். ரெண்டு பேருக்கும் காரசாரமா விவாதம் நடந்திருக்கு. அப்படியா? ஆமா சார். குட். நான் போட்ட கணக்கு தப்பல்ல. கேஸ் நல்ல ரூட்ல தான் போயிட்டு இருக்கு. இனிமே ஆட்டோமேட்டிக்கா பல விஷயங்கள் மூவ் ஆயிட்டே இருக்கும். அபிராமி கோபம் நமக்கு சாதகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆர்கேயை கண்டுபிடிக்கிறதுல அபிராமியும் கூட்டாளியும் தீவிரமா இருப்பாங்க. அபிராமிக்கு கந்து வெட்டிக்காரன் பிரஷர் கொடுத்தான்னா அபிராமியோட ரியாக்ஷன் இன்னும் மோசமா இருக்கும். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். கேளுங்க மிஸ்டர் அர்ஜுன். அத்தை பயப்படுற மாதிரி மாமாக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? ஒரு பிரச்சனையும் வராது. அபிராமி பிடியில ஆர்கே இருந்தா டெஃபினட்டா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அபிராமி நிம்மதியா இருப்பா. நீங்க கவலையே பட வேணாம். நீங்க இன்ஸ்பெக்டர் கண்ணி எல்லாரும் ஆர்கேயை தேடுற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சார். அப்போ நான் கிளம்புறேன். ஓகே ஓகே சார், நானும் கிளம்புறேன். ஓகே, நான் கோர்ட்டு கிளம்புறேன். நமக்கு முக்கியம் ஆர்கே கிடைக்கிறதா.
சொல்றது ரொம்ப சுலபமான விஷயம், ஈஸி மேட்டர். அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் போராட வேண்டியிருக்கு. ஆத்திகரா இருந்தாலும் சரி, நாத்திகரா இருந்தாலும் சரி, அவங்களோட கொள்கைய தீவிரமா தேடி ஓடினா இந்த ஆத்திகம் நாத்திகம் இந்த ரெண்டுமே முட்டி மோதுற அந்த நார்ச்சந்திதான் ஆன்மீகம். பக்தினா என்ன? கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. கடவுள் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை, மரியாதை, இதத்தானே நம்ம பக்தின்னு சொல்றோம். கடவுள் மேல மட்டும் இல்ல, ஒரு கொள்கையா இருந்தாலும் சரி, எதன் மேல நாம ஆழ்ந்த மரியாதையும் நம்பிக்கையும் வச்சிருக்கிறோமோ அதைத்தான் பக்தின்னு சொல்றோம். நம்பிக்கைங்கிறது நம்முடைய வாழ்க்கையோட அச்சாணியாவே விளங்குது. அது ஒரு அபூர்வ சக்தி. பரமஹம்ச ஸ்ரீ நித்யானந்தர் அவர்கள் நம்பிக்கையை பத்தி ரொம்ப அழகாவே சொல்றாரு. நம்பிக்கைதான் நம்முடைய வாழ்க்கை. அதே நம்பிக்கைதான் நம்முடைய பிரச்சனை. அந்த நம்பிக்கைதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் கூட. நீங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில பலவிதமான பாதைகளை கடந்து வந்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில யார் மேலேயாவது அளவு கடந்து நம்பிக்கை பாசம் வச்சிருப்போம். அவங்களால ஏமாற்றப்படும் போது நம்முடைய நம்பிக்கை உலுக்கப்படுது. நம்முடைய நம்பிக்கை உலுக்கப்படும் போது வாழ்க்கையே உலுக்கப்படுறதா உணர்றோம். அப்படியே டோட்டலா நாமளே முழுசா உலுக்கப்படுறோம். நம்ம நின்னுகிட்டு இருக்கிற நிலைமை நழுவி விழுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா? ஏன்? ஏன்னா இந்த நம்பிக்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. இந்த நம்பிக்கை உலுக்கப்படும் போது நம்முடைய சக்தி உலுக்கப்படுது. நம்பிக்கையை இழக்கும் போது நம்முடைய சக்தியை இழக்கிறோம். அதனால நம்முடைய உடலும் மனமும் சோர்வடையுது இல்லையா? நம்பிக்கை இழந்த ஒருத்தங்கிட்ட போய் நம்புன்னு கட்டாயப்படுத்துறது வரட்டு வேதாந்தம். ஏன்னா நம்பிக்கை இருக்கணும்னா அதுக்கு முதல்ல நமக்குள்ள சக்தி இருக்கணும். அந்த சக்தியை நமக்குள்ள உருவாக்குற வலிமை தியானத்துக்கு உண்டு. தொடர்ந்து தியானம் செய்ய செய்ய அந்த சக்தி நமக்குள்ளேயே பொங்க ஆரம்பிக்கும். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, a man is what he thinks all day long. நம்முடைய எண்ணங்களை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை அமையும். அந்த எண்ணங்களை வளமாக்குற சக்தி தியானத்துக்கு உண்டு. தியானம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கை வளமடையும். ஆனந்தம் நமக்குள்ளேயே மலர ஆரம்பிக்கும். நீங்க இப்ப கேட்ட இந்த தியான கருத்துக்களும் ஞானமும் ஒரு பறவையுடைய 2 ரெக்கைகள் மாதிரி. இந்த 2 ரெக்கைகளையும் விரிச்சு நீங்க நம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா உங்க எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு ஆனந்தங்கிற வானத்துல உயர பறக்கலாம். என்ன இருக்கே சார், இப்ப மனசு லேசாயிடுச்சா? உங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு தெளிவு, தெம்பு எல்லாமே தெரியுது. உங்க நண்பர் நல்ல நேரத்துல தான் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இந்த ஆசிரம வாழ்க்கை, தியான முறை, இந்த அனுபவம் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப அற்புதமா இருந்தது. விளக்கி சொல்ல வார்த்தை இல்லை. நான் இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்து சேர்ந்த போது கோபம் என் கண்ணை மறைச்சது, சோகம் என் நெஞ்சு அழுத்திச்சு. இப்போ ரெண்டுமே விலகி மனசு உடம்பு ரெண்டுமே லேசாயிருச்சு. இப்பதான் எனக்கு தெளிவாயிருக்கு. எனக்கு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்லை, நானேதான். நான் ரொம்ப நல்லவன், நான் நினைக்கிறதா நல்லது, கரெக்ட்.
மற்றவங்களும் அதே மாதிரி நினைக்கணும், அதே மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்த்தேன். நான் ஏமாந்ததுல வேப்பு இல்லையே. அவங்களுக்கு அவங்கவுங்க மனசு, அவங்கவுங்க புத்தி. என்னோட அந்த தப்பான எண்ணங்கள் தான் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம்னு இப்ப தெளிவாயிடுச்சு. நான் இங்க வந்தப்போ யாரோ என்னை ஏமாந்துட்டாங்க, அத்தனையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கோபத்தோட மனசு ஒடிஞ்சு போய் வந்தேன். இப்பதானே புரியுது எங்கிட்ட இருந்து யாரும் எதையும் கொள்ளையடிக்க முடியாதுன்னு. ஏன்னா மனுஷனுக்கு மிகப்பெரிய சொத்தே அவனுடைய ஆத்மா, சாந்தி, அமைதி, சந்தோஷம். இதை வெளியில இருந்து யாராவது கொடுக்க முடியுமா? இது நமக்குள்ளேயே தான் இருக்கு, நம்ம கிட்டேயே தான் இருக்கும். இழந்தா அதை நாம தான் இழக்கணும். ரொம்ப பெரிய விஷயம், சொல்ல முடியல. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். பரமஹம்சர் சொன்ன மாதிரி ஒரு புது மலரா நீங்க மலர தொடங்கியிருக்கீங்க. உங்க புது வாழ்க்கைக்கு எங்களோட பூரண நல்வாழ்த்துக்கள். வாங்க. வாமா. சார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன விஷயம்தான். கந்து வெட்டிக்காரன் கைதியை பார்த்திருக்கான். அதனால பாதிப்பு நமக்கு இல்லையே, அபிராமிக்கு தானே. அந்த கந்து வெட்டிக்காரன் கைதியை பார்த்ததை விட அபிராமியை பார்த்ததுனால என்ன ரிசல்ட் வருதுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். தேங்க்யூ சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஓகே சார். ரம்யா, ஒரு நிமிஷம். என்னத்த? கொஞ்சம் என் கூட வா. என் மகன் உங்ககிட்ட சொன்னானோ இல்லையோ, ஆனா நான் அவங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீ என் மருமக மட்டும் இல்ல, அபிராமியோட தங்கச்சி. என் புருஷனை குறை சொல்றதா நினைக்காத. உனக்கு எல்லா விவகாரமும் தெரியணும், அதுக்காக தான் சொல்றேன். நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறியோ அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த குடும்பம் போற போக்க நீ உணரணும். அத்த, ஆமாமா, என் புருஷன் போற போக்கும் உன் அக்கா போற போக்கும் சரியில்லை. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ரகசியம் ஓடிட்டு இருக்கு. நிச்சயமா அது நல்லதுக்கு இல்ல. ஏன்னா ரகசியம் குடும்பத்துக்கு ஆகாது. 2 பேருமே சேர்ந்து புது புது பிரச்சனைகளை கொண்டு வந்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் பேசுற பேச்சுக்கு உன் மாமா கிட்ட மரியாதை இல்ல, அது உனக்கே தெரியும். அதனால 2 குடும்பமும் அமைதியா வாழணும்னா நீ உன் அக்கா கிட்ட பேசு. அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. நீ பேசுவேன்னு நம்புறேன். சார், நீங்க கேட்ட பெங்களூர் ஃபைல். சாந்தி, மாமா, பெங்களூர்ல நம்ம கிளைண்ட் ஒருத்தர் இருக்காரு, தெரியும்ல? சபாபதி சார் Correct, தானே? சாந்தி. தெரியுமா? அவருக்கு அங்க ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கா, அதனால அவரால சென்னைக்கு வர முடியாத சூழ்நிலையில இருக்காரா. சரி, அதனால என்ன அங்க வர சொல்றாரு, ஒரு 2 நாள் தங்குற மாதிரி. போயிட்டு வாங்க மாமா. என்ன சாந்தி, உனக்கு என் ப்ரோக்ராம்லாம் தெரியாதா? ஆஸ்திரேலியால இருந்து ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம் வராங்க. அவங்களுக்கு இங்க சைட் காமிக்கணும், ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் தான் பாத்துக்கணும். இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. பெட்டர் யூ டூ ஒன் திங். இந்த பெங்களூர் ப்ரோக்ராம்க்கு நீ போயிட்டு வந்துரு. சரி மாமா. That's good. Take this file. All the best. நாராயணா சார், சாந்தி போறதுக்கு அங்க ஹோட்டல் அகாமடேஷன், ஃளைட் டிக்கெட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட். ஓகே சார். ஓகே. கார்த்திக், நான் பூ கட்டிட்டு இருக்கேன். நீ போய் கொஞ்சம் யாருன்னு பாரு.